கடவுள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை வந்து டீகோட் பண்ணி நீங்கள் ஆய்வு பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் நேரமும் பொறுமையும் இருக்காது. ஆனால் எல்லாத்துட்டையும் கேள்வி மட்டும் நம்ம வந்து கேட்டுட்ருப்போம். அப்படி கேட்ட ஒரு சிறுவனுடைய கேள்விக்கு ஒரு குரு பதில் சொல்லியிருக்காரு. 20 வயது கொண்ட சிறுவன் ஒரு பயிற்சி மேற்கொள்ளும்போது அந்த குருவிடம் கேள்வி கேட்கிறான். எதனால் இறைவா எங்களால் கடவுளை பார்க்க முடியல, ஏன் இப்படி கடுமையான தவமும் பயிற்சியும் பண்ணாதான் வந்து நான் கடவுளை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேள்வி கேட்குறான். அவர் சொல்கிறார் அதுக்கு பதில். அங்கே இருக்கிற ஒரு 3 கல் இருக்குது. ஒரு 10 கிலோ கல், 50 கிலோ கல், 100 கிலோ கல். அந்த 3 கல்லையும் ஒவ்வொரு கல்லாக தலை மேலே தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிறுவன் ஃபஸ்ட்டு 10 கிலோ கல்லை தூக்கிட்டான். ரெண்டாவது 50 கிலோ கல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாதி தூரம் தூக்கிட்டான். 100 கிலோ இருக்கிற 3வது கல்லை அவனால் தூக்க முடியல. அப்போ திரும்பி வந்துட்டான். என்னால் முடியல, சின்ன கல்லை என்னால் தூக்க முடிஞ்சிருச்சு, மீடியமான வெயிட்டாக இருக்கிற கல்லை கொஞ்சம் தான் தூக்குனேன், பெரிய 100 கிலோ இருக்கிற கல்லை என்னால் தூக்க முடியல அப்படின்னு. அப்போ குரு சொன்னார், இந்த 3ல் உன்னுடைய தகுதி எதுன்னு நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னா 10 கிலோ கல்லை தூக்குறது தான். மீதி 50 100 கிலோவுக்கும் நீ இன்னும் தயாராகலை. இதுவே இன்னும் உனக்கு ஒரு 2 வருடம் தயாராக இந்த 50 கிலோ கல்லை தூக்குறதுக்கான பயிற்சி எடுத்துகிட்டு வந்து நீ தூக்கு அப்படின்னாரு. அவன் கடுமையான பயிற்சிலாம் பண்ணி உடலை வந்து அந்த கல்லை தூக்குறதுக்கு தகுந்த பலமாக மாற்றிட்டு வந்து அந்த கல்லை தூக்கிட்டான். 50 கிலோ கல்லை மேலே தூக்கிட்டான். இப்படி தான் 100 கிலோ கல்லை தூக்குறதுக்கும் இன்னும் ஒரு 5 வருடமோ இல்லை 3 வருடமோ பயிற்சி எடுத்தால் அந்த 100 கிலோ கல்லையும் அவனால் தூக்க முடிஞ்சிருக்கும். இப்போது திடீர்னு ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை உங்களால் ஈடுபடும்போது அதை ரிசீவ் பண்ணுற ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியும் மென்டல் கெப்பாசிட்டியும் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ அந்த குரு சொல்கிறாரு அவர்கிட்ட, அந்த பையன்கிட்ட, உன்னுடைய உடல் தகுதிக்கு எது சாத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அதை தான் உன்னால் பயன்படுத்த முடிகிறது. உன்னுடைய அறிவுக்கு எட்டாத கேள்விக்கு உன் மனம் எப்போது பக்குவப்படுகிறதோ அன்றுதான் பதில் வரும். உன் மனம் பக்குவப்படுவதற்காகவே இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த உன் எடைக்கு அப்பாற்பட்ட எடையை தூக்குவதற்கு உடலை எப்படி நீ பயிற்சி செய்து அதை நீ தூக்கி சாதித்தாயோ, கடவுள் யார் என்ற கேள்விக்கும் உன் மனதை பக்குவப்படுத்தினால்தான் அதற்கான பதில் உன்னிடம் வரும்.